வீட்டில் ஒன்றும் தெரியலையே. இங்கே நிற்குது. இங்கே எதுவும் நிற்குது பார்த்துட்டு. அதைங்க ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் எங்களோட இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ரொம்ப வருஷமா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு கொடூரமான பெரிய 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 ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கை தான் வந்திருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த இடத்த பத்தி எனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னா, வாங்க ப்ரோ. கைஸ் எல்லாருக்கும் ஹாய். பிரசாந்த் ப்ரோ அவரோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாய். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதை வந்து என்னால் சோலோவா ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினால ப்ரோவை கூப்பிட்டுருக்கேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஓவர் நைட் ஸ்டே பண்ணி இந்த இடத்த வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ நாங்கள் 4 நைட் விஷன் கொண்டு வந்தோம். அந்த 4 நைட் விஷனையும் வந்து ஒரு பிளேஸ்ல வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுது இந்த வீடியோன்னு சொல்லி எனக்கு தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போதான் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் வந்து சாரி ப்ரோ ஸோ வந்து இப்போதான் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நைட் விஷன் கேமராலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓவர் நைட் ஸ்டே பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் நீமா வீடியோக்கு வந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து பயங்கரமாக சூப்பராக இருந்தது. அதே போல் இந்த வீடியோக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு அதிகபட்ச அளவில் ஒரு லைக்ஸ் கொடுங்க. இதை விட எக்ஸ்ட்ரீமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன், நாங்களும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இனிமேல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, கண்டினியூவாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காம வந்து சவுண்டு கேட்டதுக்கு கைஸ் ஃபுட் ஸ்டெப் அதனால நான் ஸ்டாப் பண்ணேன். ஏன் ப்ரோ பயமுறுத்துறேன்? இல்லை கேட்டுச்சு. ஸோ கைஸ் நிறைய மறக்காம சவுண்ட் கேட்குது, இதை பார்த்துக்கணும். ஸோ கைஸ் மறக்காம வந்து எங்களோட கொலாப் பிடிச்சிருந்தா அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அதை தான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்தேன். ரூபனோட சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி பேய் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை 2 பேர் சேனலுக்கும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கூட வெயிட் பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிட்டீங்களா? ஓகே சூப்பர். இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீழே போயிடலாமா? கீழேயா? கீழே பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மேலே ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம் ப்ரோ, பார்த்துட்டு அடுத்தது கீழே போயிடலாம். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, கீழே இருந்து போயிட்டு அதுக்கு அடுத்து வந்து மேலே எப்படி வர்றோம்னு பார்த்துட்டு அப்படியே மேலே போகலாம்னு. ஏன்னா இது ஒரு நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அடுத்து இது கீழே போய்க்கலாம். அப்படியா? அதான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, அப்படியே பண்ணலாம்.
கைஸ் இந்த பக்கம் ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ப்ரோ தனியாக எங்கே போகிறீங்க? இல்லை ப்ரோ, சத்தம் எதுவும் கேட்ட மாதிரி இருந்துச்சு இந்த பக்கம். சவுண்டா? அப்படியே ஒரு மாதிரி ஊன்னு ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. இது பாருங்களேன் எப்படி நிற்க வச்சிருக்கிறாங்க. கொடூரமாக இருக்கு. சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடியும் யாரோ ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரியே இருக்கு ப்ரோ. அதுதான் நான் அப்போவே சொன்னேன்ல, யாரோ நிற்கிற மாதிரியே இருக்கும்ன்ட்டு. என்ன ப்ரோ சவுண்டு? அப்போவே சொன்னேன்ல சவுண்டு கேட்குதுன்ட்டு. இப்போ எதுவும் மேலேருந்து யாரோ தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. இது என்ன தூக்கி போட்டாங்கன்னு தெரியலையா ப்ரோ. சைட்லைன் கண்ணு வச்சுக்கோங்க, சேஃப். ஹலோ, இது ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல மேலே, இதுதான் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருக்குங்க. ஆனால் தானாக விழுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆ உள்ளே யாருன்னா இருக்கீங்களா? ப்ரோ சவுண்ட் எங்கள் பக்கத்துக்கு கேட்டுச்சு? இங்கே வந்து கம்பி பார்த்துட்டு இருந்தோம். ஆ, கரெக்டாக மேலேருந்து இது கீழே வந்துச்சு, தெளிவாக கேட்டுச்சு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னாக்கா யாரோ தூக்கி போட்ட மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சின்ட்டு. ஒன்றும் புரியல ப்ரோ, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு. சரி வாங்க பார்ப்போம். ப்ரோ இது உங்கள் ஊர் தானே? உங்கள் லாங்குவேஜில் ஏதாவது கேளுங்களேன். என்னோட தாய்மொழி தமிழ் தான். இல்லை இந்த ஊருக்காரங்க உள்ள யாராவது இருந்தாங்கன்னா. ஆ, தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல். சில இது தெரியாது, கல் தூக்கி போட்டு காமிங்க. தெரியுதா? கம்மி தான். ஆழம் கம்மி தான் ப்ரோ. பள்ளங்க இருக்கு ப்ரோ, பள்ளங்க இருக்குது இல்லை, இடுப்பு வரைக்கும் இருக்கும் தண்ணி. இந்த பாட்டில் மேலே மிதக்குது. அந்த பியர் பாட்டில் ஒன்று கேட்சா சத்தம்? கேட்டுச்சு. எதுக்குமே பதறம் வேணாம், ஓகேவா? இன்ச் பை இன்ச்சாக இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம க்ளீனாக பார்த்துடலாம். இது என்ன ரூட் ப்ரோ? இது ஏதோ இந்த வழி மாதிரி போகுது, சப்வேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போகுது. யாரோ பேசுகிற சவுண்டு, யாரோ பேசுகிறாங்க ப்ரோ. யாரோ பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஹலோ, உள்ளே யாருன்னா இருக்கீங்களா? என்ன ப்ரோ? இங்க எங்க? ஏய்னு கத்தனா அதுக்குள்ளேயோ
இப்போ பார்த்தேன் ப்ரோ, அங்கே ப்ரோ, அங்கே தான் அந்த வழி மாதிரி போகுதுல்ல. ப்ரோ எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா பில்லருக்கு பின்னாடியும் யாரோ நிற்கிற மாதிரியே இருக்கு ப்ரோ எனக்கு. ப்ரோ ஃபேக்ட் சொல்லட்டுமா, ஆ அந்த இது வந்து இருக்கு, யாரோ நிக்கிற மாதிரியான இது வந்து தெரியுது, ஓகேவா. ஆனா இப்போ நான் பார்த்தது வந்து தெளிவா பார்த்தேன், அதனால சவுண்டா தான் கத்தனேன். ம் ஏய் அப்படின்றதுக்குள்ள வந்து அது அப்படியே கிராஸ் ஆகி போச்சு. பார்த்துக்கலாம் வாங்க. சடனாக அப்படிலாம் ஜெர்க் ஆகாதீங்க ப்ரோ. ஜர்க்கு இல்லை ப்ரோ, ஏதாச்சும் ஒன்று நம்ம கேப்சர் பண்ண தானே வந்திருக்கோம். துணி மாதிரி இருக்குங்க, துணியெல்லாம் காய் போட்டு இருக்கானுங்க. ப்ரோ துணி காய் போட்டு இருக்கானுங்க ப்ரோ, உள்ள துணி காய போட்டிருக்காங்க. உள்ள பாருங்களேன், எவனும் ஸ்டே பண்றான்னு நினைக்கிறேன். ஆள் யாரோ தங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம் தெரியுது அப்படிதான். இப்போ இப்படியே போகலாம், ம் உள்ள போய் பார்ப்போம். ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ, யாரோ ஸ்டே பண்ணுறாங்க. ஆ இதெல்லாம் நம்ம எதுவும் டச் பண்ணுவாங்க. வேணாம் வாங்க. புரியுது. ம் போயிடலாம். எல்லாம் ஃபுல்லாக வவால் மோடு வச்சோம்தான் இருக்கு. கன்னடாவில் என்ன எழுதியிருக்கானுங்க பாருங்க, ஐ லவ் யூவா. ஐ லவ் யூவா? நீங்கள் ஒரு வீடியோவில் ம் என் காதல் ராணி எங்கே அப்படின்னு அந்த மாதிரி கன்றாவி கன்னடா வீடியோ இதில் வந்து கன்னடாவில் எழுதியிருக்கானுங்க ஐ லவ் யூன்ட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ரோ, என் காதல் ராணி எங்கே. ஒரு தேடுதலாகவே இருந்துச்சுல அது. என் காதல் ராணி எங்கே, அதையும் ஒருத்தர் படிச்சுட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க, வேற லெவல். இது என்ன லாங்குவேஜ் ப்ரோ? கன்னடாவா? இந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ், ஆடியன்ஸ், வியூவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. வேற என்ன எழுதியிருக்கானுங்க ப்ரோ? இருங்க நான் படித்து சொல்கிறேன். உலகப்பா ஒரு பேர், ஓகேவா. உலகப்பா மலமா. தமிழில் மலம்னா என்ன ப்ரோ? மலம்னா 2 பாத்ரூம். ஐயோ கன்னடாவில் பேர் கண்டனாகவே வச்சுருக்கானுங்க பேர். அதில் ஐ லவ் யூ கீழே, அதில் ஒரு அம்பு வேறு, அம்பு மாதிரியே இல்லை, மண்வெட்டி மாரி இது பாருங்க. ஒருவேளை அந்த பையன் பேர் உலகப்பாவாக இருக்கும், பொண்ணு பேர் மலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் மலம். ரொம்ப அழகாக எழுதிருக்காங்க. எங்கெங்க கட்டி வச்சிருக்கு ப்ரோ. யாரை வெட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ள லைட் அடிக்காதீங்க கீழே இருக்கு. யாரை வெட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணலாம்? குரல் கொடுங்க, கூப்பிடுங்க. கிட்ட போய் பார்த்துட்டா சேஃப். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, கிட்ட போகாதீங்க ரொம்ப.
உள்ளையா வணக்கா உள்ள போய் பார்த்துடலாமா? இந்த ரூமுக்கு வழி அங்கே இல்லையா? அதுவா? பையா ப்ரோ பத்திரமா போ ப்ரோ, சேஃபு ப்ரோ ப்ரோ ப்ரோ. இங்கே வாங்கல. அது யாரும் படுத்திருக்காங்களா இல்லை சும்மா பெட்ஷீட்டா ப்ரோ? என்னத்துக்கு டவுட் வெளியே போய் பார்த்தா ஆ ப்ரோ இதை பார்த்துட்டு தான் நான் யாரோ படுத்துருக்குறாங்க நினச்சி உள்ள ஆளுக்குறாங்க. அதான் ப்ரோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு யாரோ விண்டோலேருந்து பார்க்குறப்ப எப்படி தெரியுது? போத்திக்கிட்டு படுத்துருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஏய் கேட்டுச்சு. யாரோ பக்கத்துனாங்க அப்படின்னு கேட்டுச்சு எங்களுக்கு. இது என்ன ப்ரோ யாரோ மார்க்லாம் போட்டிருக்காங்க? வாஷ்ரூமு இங்கே இருங்க. இல்லை ஒன்றும் இல்லை உள்ள. மெயின் ரோடு இருக்கு ப்ரோ. நாய் குலைக்குது, சீக்கிரம் போ சீக்கிரம் போ. நாய் குலைக்குது நாய் குலைக்குது நாய் குலைக்குது நாய் குலைக்குது நாய் குலைக்குது நாய் குலைக்குது. நாய் உள்ள இருக்கா? அடங்கும் மாலை. நாய் பேய் எல்லா கர்மமும் இங்கே தான் இருக்குது ப்ரோ. மேலே போயிடலாமா? வாங்க போகலாம். ரூட்டு தெரியல, ஒரு இதாக போவோம். ப்ரோ ஸ்டார்டிங்லேருந்து நிறையா சவுண்ட் கேட்குது கவனிச்சிங்களா? ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு மனுஷனை கூட நம்ம பார்க்கல. ஆனால் மைன்யூட்டாக கேட்குது. ஆமாம் ரொம்ப மைன்யூட்டாக கேட்குது. யாரோ பேசுகிற மாதிரி கத்துற மாதிரி சவுண்டு கண்டினியூவாக கேட்குது. ஆனால் ஒருத்தனையும் பார்க்கல. அந்த சவுண்ட் கேட்டுச்சுல்ல, அதை பார்க்கலாமா? வாங்க ப்ரோ. சவுண்டு பக்கத்தில் கேட்குது, எனக்கு பக்கத்தில் தான் கேட்குது.
சவுண்டு பக்கத்தில் தான் ப்ரோ கேட்குது. ஆனால் ஓப்பனாக ஒன்று சொல்லணும்னா நிறைய விஷயம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய சவுண்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. ஆனால் கண்ணுக்கு தான் எதுவுமே தெரியல. இவ்வளோ நேரம் வந்துட்டு எந்த ஒரு உருவத்தையும் நம்ம பார்க்கல. ஆமாம், அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுதான் ஃபேக்ட். சவுண்டு மட்டும் கேட்குது, ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு கன்ஃபார்மும் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து யாரோ தங்குறாங்க. ஓகேவா? ஏதோ நம்மளோட நல்ல நேரம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நைட் விஷனில் செக் பண்ணால் தான் தெரியும். ஆமாம், கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும் ப்ரோ. 100% நம்புறீங்களா? கரெக்டாக 4 இடத்துல நைட் விஷன் ஃபிட் பண்ணி வச்சுருக்குறோம். கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும் நம்புகிறோம். ஸோ ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அங்கே கீழே செக் பண்ண வரைக்கும் கண்ணால் எதையும் நாங்கள் பார்க்கல. நிறைய விஷயம் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது, நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் வாழ்கிறாங்க. வடக்கன்ஸ்லாம் இருக்கானுங்க, சைக்கோ, ஜாயிண்ட் அடிக்கிறவனுங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவனுங்க, இவங்கெல்லாம் இங்கே இருக்கானுங்க. நிறையா சிம்டம்ஸ் தெரியுது. ஆனால் அட் த சேம் டைம் நிறைய இங்கே ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. ஆக்டிவிட்டீஸ்னு அது பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸில் அதை சொல்கிறேன். ஆனால் கண்ணால் எதையும் பார்க்கல. சப்போஸ் நைட் விஷனில் எதுவும் கேப்சர் ஆகிருக்கலாம், பார்க்கலாம். ஆனால் இப்போ இல்லை பாருங்களேன், இந்த பாட்டில் ஊட்டுற சவுண்டு ஐ திங்க் கீழே போனால் கேட்கும்னு நினைக்கிறேன். இல்லை 3rd ஃப்ளோர் வந்துட்டோம், அப்போவே எதுவும் கேட்கல. இல்லை இப்போ 4th ஃப்ளோர் வேலை பண்ணலாமா? என்னது? 2 ஃப்ளோர் இருக்குதுங்க. 2 3 ஷோர். ஓகேவா? அப்போ ட்ரைவ் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ஓகேவா? இப்போ கரெக்டாக 4th ஃப்ளோரில் நிற்கிறோமா? 4th ஃப்ளோர் தானே இது? ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தானே. இப்போ நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் விஷன் கேமராலே மூவ் பண்ணுறதா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். அது எப்படின்னா, ஒன்றா இருக்க போகிறதில்ல, 2 பேரும் ஸ்ப்ளிட் ஆகி வீடியோ எடுக்க போகிறோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் விஷன் கேமராலே மூவ் பண்ணலான்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பில்டிங்கில். ஏன்னா சைடில் ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸாக இருக்குது. தவறி விழுந்தால் கூட எலும்பு உடஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சரான பில்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்கு எடுக்கிறது பார்க்கலாம், எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடக்குது. ஸோ நம்ம லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷனில் யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணோம்னா ஏதாவது நடக்கலாம். அதுக்கு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா வந்து கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதில் வந்து மைன்யூட்டாக வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக நடந்துருந்தது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நாங்கள் 4 நைட் விஷன் கேமரா வந்து பிஃபோராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து 2 டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரோ ஒன்றும் நான் ஒன்றும் சேர்த்து ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைமில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் கேப்சர் ஆகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாதே நிறைய சத்தங்கள் வந்து கேட்குது. ஸோ இது மூலியமாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் கைஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் தான். ஆமாம், ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் வந்து என்டையர் நாங்கள் எடுத்த டிசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வீடியோவுமே வந்து நைட் விஷனில் எடுக்கிற மாதிரி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுலேயும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்ப முடியுமோ கிளம்பிடலாம். ஓகேவா? ஓகே. டார்ச் மட்டும் கொஞ்சம் சேஃப்டிக்கு டார்ச் ஆளுங்க வச்சுக்கலாம், பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, பண்ணிடலாம். ஓகே, சரி வாங்க. இந்த பில்டிங் சுற்றியும் மெயின் ரோடாக இருக்கிறதால லைட்டாக வெளியில் போனால் கூட ரிஸ்க்கு தான், பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல உள்ளே வர்றதுக்கு.
யாரு? யாரு இது? சரி சரி மூவ் பண்ணலாம். சவுண்ட் போச்சு. சவுண்டு மைல்டான கேட்டுட்டு இருக்கு. எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியல. அங்கே மூவ் ஆகுறாங்க. பாருங்க, வீட்டில் ஒன்றும் தெரியலையே. ஸோ கைஸ், இப்போ வந்து சவுண்டு கேட்குது, தெளிவாக கேட்குது. சவுண்டு அப்படியே பார்க்கலாம். யாரு? நிக்குது. இங்க நிக்குது, பாத்துட்டு. அங்கே இருங்க. பின்னாடி சவுண்டு கிட்ட வர மாதிரி நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பக்கத்திலே கேக்குது. பக்கத்திலே கேக்குது சவுண்டு. எங்க இருக்கீங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? வெள்ளம் வாங்க. பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். கிட்ட வரும்போது எங்க போச்சு தெரியல. சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கீங்க? ஹலோ, என்கிட்ட ஒரு கையில கேமரா இருக்கு, மக்கள் நைட் விஷன் கேமரா இருக்கு. என்கிட்ட மேனேஜ் பண்ணிட்டு டார்ச் லைட் என்னால யூஸ் பண்ண முடியல. ஸோ நான் வந்துட்டு இப்படியே நான் பாருங்க. ஸோ நான் இப்படியே நான் மூவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கம்ஃபர்டபுளா இல்லை.
ஸோ கைஸ், நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து சுற்றி சுற்றி நடக்குது, சவுண்ட்ஸாக கேட்குது. பட் என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல எங்கே கேட்குது. எனக்கு பின்னாடியே கேட்குது, எனக்கு பின்னாடியே யாரும் நடந்து வர மாதிரியான சவுண்டெல்லாம் கேட்குது, தெளிவாக கேட்குது எனக்கு. ஆஹ் அங்கே ஏதோ நாய் ஏதோ ஓடுது, வேறு இல்லை. சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எதுக்கு அழறீங்க? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? உங்களுக்கு உதவி எதுவும் தேவைப்பட்டா என்கிட்ட தைரியமா சொல்லலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தயவு செஞ்சு வெளில வாங்க. கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்க இருந்து கேக்குதுன்னு சத்தியமா தெரியல. சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ பக்கத்துல இருந்து கேட்கிற மாதிரி தான் தெரியுது. சவுண்ட் கம்ப்ளீட்டா கம்மியாயிடுச்சு. எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் 2 times கேப்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பிளான் பண்ண ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நைட் விஷன் கேமரா மூவ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னால் இப்போ டார்ச் யூஸ் பண்ண முடியல, ஏன்னா ஒரு கையில் நைட் விஷன் கேமரா, இன்னொரு கையில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். அதனால என்னால் டார்ச் செட் யூஸ் பண்ண முடியல. ஆனால் லைட்டாக எனக்கு வெளிச்சம் தெரியுது, அதை வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், பக்கத்தில் எதுவும் இருக்காங்க. அதுக்குள்ள எங்க போனீங்க? ஹலோ, என்னை பார்த்து எதுவும் ஒழிஞ்சு நிக்கிறீங்களா? ஆக்சுவலா பாருங்களேன், அந்த ஸ்லிப் ஆனிச்சுன்னா சோழி முடிஞ்சு எவ்வளோ ஆழம் பாருங்க. இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி எதுவும் நடக்குதாங்க, அதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் எனக்கு மைல்ல நிறைய சவுண்ட் எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. அது கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதான் தெரியல, ஆனால் நிறைய சவுண்ட் கம்ப்ளீட்டா கேட்டுட்டு தான் இருக்கு.
நம்ம அப்படியே சுத்திக்கு வந்து கீழே போயிடலாம். ரூபன் ப்ரோ கிட்ட போயிடலாம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. பக்கத்துல யார் இருக்கான்னு கூட தெரியல. பிச்சு பிளாக்ல நின்றுட்டு இருக்கேன். ஏதோ இந்த நிலா வெளிச்சத்துலயும் பக்கத்துல மெயின் ரோடு இருக்கு, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, அந்த வெளிச்சத்துலயும் தான் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பக்கத்துல என்ன இருக்குன்னே தெரியல. கடவுள் தான் காப்பாற்றணும். ஓம் நம சிவாய. ஒவ்வொரு இடமா பார்க்கணும் அந்த இருக்கும். பிரசாந்த் ப்ரோவர் என்ன பண்றாருன்னு தெரியல. சடனா யாரோ நடந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. ஃபுல்லா இருட்டுல நிக்கிறதால யாரு எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்க பக்கத்துல நிக்கிறாங்களா கூட தெரியல. நீங்க என்ன தவிர வேற யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா என் பக்கத்துல வாங்க. நான் தனியா தான் இருக்கேன். என் பக்கத்துல நீங்க வரலாம். சரி, ஓகே, கீழே போயிடலாம். கீழே ரூபன் ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, எங்க இருக்காருன்னு கூட தெரியல. கீழே போயிட்டு வெயிட் பண்ணலாம். இதுதாங்கிறீங்களா? நான் உங்களுக்கு தேடி வந்துருக்கிறேன். ஆயிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா பண்ணலாம்? கிளம்பலாம். ஆல்ரெடி மணி மேலே கேப்சர் பண்ண ப்ரோ. நானும் கேப்சர் பண்ணேன் ப்ரோ. நானும் கேப்சர் பண்ணேன். இப்போ ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும். நான் மேலே 2 டைம்ஸ் கேப்சர் பண்ணேன். சரியான சவுண்டு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் எனக்கு முன்னாடியே சவுண்ட் விட்டு நடந்து வந்துச்சு, பின்னாடி நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு என் பக்கத்துலயே. அதுக்கப்புறம் நீங்க தனியா இருக்கீங்க, உங்களை தேடி கீழே வந்துட்டேன். நானும் அப்படியே கீழே வந்தேன். சரி ப்ரோ, ஆச்சு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே ப்ரோ, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட விடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னும் பில்டிங்ஸ் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு விடிஞ்சிடும். ஆமா, இன்னும் பில்டிங்ஸ் இருக்கு. டைமே பத்தல. ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான், ஓவர் நைட்லாம் அந்த வீடியோ 10,000 சொன்னோம். கரெக்டாக அது மாதிரியே அமைஞ்சிருச்சு. நாங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த பில்டிங்க்கு கண்டிப்பாக திருப்பி வருவோம். வந்துட்டு இப்போ பண்ணியிருக்கிறத விட பெரிய வீடியோவாக, இப்போ பண்ணியிருக்கிறதே பெரிய வீடியோன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் தான் பார்த்து ஏதாவது பண்ணணும். திருப்பி இந்த பில்டிங் வந்து நான் திருப்பி வீடியோ பண்ணுவோம் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனலை போய் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ரூபன் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் பிசி பிரசாந்த், ரூபன் ரெக்கார்ட்ஸ், ஹாரத்தமிழன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். பட் ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னும் மேலே போயிட்டே இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஃபர்தராக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னொரு நாள் வரலாம் சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா சில கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு லைவாகவே நடந்துச்சு இந்த இடத்துல. அப்போ நாங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணும் போதும் சரி, இப்போ நாங்கள் எண்டிங் பேசும்போதும் சரி, ஓகேவா? ஸோ ப்ரோவும் சொன்னார் நான் கேப்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நானுமே கேப்சர் பண்ணேன். ஓகேங்களா? நீ உள்ளே இரு, திருப்பி வரான், கண்டிப்பா இங்க வருவோம். அன்னைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே கைஸ், இதெல்லாம் இந்த வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். ப்ரூவோட சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ அதோட நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். வெளியில் போய் டீ சாப்பிடுவோம். ஸோ அண்டில் தான் டாடா பை பை ஃப்ரம் ரூபன் தமிழன்.